வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு, சம்பள உயர்வு, விடுமுறை சார்ந்து சற்று முன் வெளியான 5 முக்கிய அறிவிப்பு. தமிழக பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களின் நலன் மற்றும் கல்வித் தரத்தை மேம்படுத்த அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக 1 முதல் 3ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் மற்றும் ஊதிய குறைபாடுகளை சீரமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இதில் அடங்கும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை தற்போது ஆசிரியர்கள் மற்றும் கல்வி முறை சார்ந்த பல முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறது. புதிய பாடத்திட்ட பயிற்சி, கோடை விடுமுறை, குழப்பம், சிறப்பு டெட் தேர்வு மற்றும் ஊதிய பிரச்சினைகள் என ஆசிரியர்கள் மத்தியில் விவாதிக்கப்படும் 5 முக்கிய அம்சங்கள் குறித்து பார்ப்போம். 2026-2027 கல்வியாண்டிற்கான முன்னேற்பாடுகளை இப்போதே பள்ளிக் கல்வித்துறை தொடங்கியுள்ளது. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகமாகிறது. இது வெறும் தியரியாக இல்லாமல் QR கோட், வீடியோக்கள் மற்றும் செயல்முறை வழி கற்றல் முறையில் அமைய உள்ளது. இதற்காக மே மாத கோடை விடுமுறையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. தற்போது ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய கவலை ஏப்ரல் மாத வேலை நாட்கள் தான். ஏப்ரல் 16 உடன் தேர்வுகள் முடிவடைகின்றன. ஆனால் ஏப்ரல் 26 வரை பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெறுவதால் 80% ஆசிரியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். தேர்தல் பணிக்கு நடுவே மாணவர்கள் சேர்க்கை மற்றும் தேர்வு முடிவுகளை எப்படி தயாரிப்பது என்பதில் தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லை. இதுகுறித்து அரசு விரைந்து முடிவெடுக்க ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகுதி பெறாத ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு ஜூலை மாதம் நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தேவையான பணிச்சான்று வழங்குவதில் தாமதம் செய்யக்கூடாது என CEOக்களுக்கு கடும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சான்று கிடைக்காமல் எந்த ஆசிரியராவது விண்ணப்பிக்க முடியாமல் போனால் அதற்கு அந்தந்த அதிகாரிகளை முழு பொறுப்பு என்று பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது. நீண்ட நாள் கோரிக்கையான பே மேட்ரிக்ஸ் சிக்கலுக்கு தீர்வு காணும் பணிகள் தொடங்கியுள்ளன. சில ஆசிரியர்களுக்கு பே மேட்ரிக்ஸ் லெவல் முடிவடைந்ததால் அடுத்த ஆண்டு ஊதிய உயர்வு பெறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. தற்போது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை, பணிப்பதிவு மற்றும் ஊதிய விவரங்கள் சமர்ப்பிக்க மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் விரைவில் ஊதிய உயர்வு சிக்கல் தீரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நடைபெற்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணியில் ஊதிய வித்தியாசம் குறித்து ஆசிரியர்கள் சங்கம் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான 90 மதிப்பெண்களுக்கு ஒரு விடைத்தாள் திருத்தினால் ரூபாய் 10 வழங்கப்படும். அதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான 100 மதிப்பெண்கள் அடங்கிய ஒரு விடைத்தாள்களுக்கு ரூபாய் 8 வழங்கப்படும். இது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிக மதிப்பெண்களுக்கு விடைத்தாள் திருத்தும் 10ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குவது நியாயமற்றது என்றும் இதை சமமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. இந்த தகவல்கள் பற்றிய, அறிவிப்புகள் பற்றிய, கோரிக்கை பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்படல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.